ஹாய் மக்களே, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எபிசோட் 2 ஆஃப் ஹார்வெஸ்ட் ஆஃப் டொமேட்டோஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோஸ் நீங்கள் வளர்க்கணுன்னா லேட் வின்டருன்றாங்க. அதாவது ஆகஸ்ட் எண்டுலேருந்து நீங்கள் சீடை வந்து மண்ணில் போட்டிங்கன்னா அது வளரும்னு சொல்கிறாங்க. ஸோ டொமேட்டோ வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இங்கே இருக்குது. ஒன்று வந்து க்ரோமேட் டொமேட்டோஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் டொமேட்டோஸ், அதாவது இந்த டொமேட்டோ இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து செரி டொமேட்டோ, ஒன் ஆஃப் த அதர் வெரைட்டிஸ். அது குட்டியாக இருக்குது, ஆல்மோஸ்ட் சாலட்ஸ். ஸோ இதான் செரி டொமேட்டோ, இந்த சாலட்ஸ் அதிலலாம் யூஸ் பண்ணுறது. அடுத்து வந்து ரோமா டொமேட்டோன்றாங்க. அது வந்து நம்ம ஊர் அந்த பெங்களூர் தக்காளின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி. இது வந்து நாட்டு தக்காளி கணக்கு. ஸோ இது வந்து நாங்கள் எப்போ போட்டோன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் இது வந்து 3 மாதம் ஆகும் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ரைப்பன் டொமேட்டோ வரத்துக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க பார்ப்போம். அதே சமயத்தில் ஒரு இதில் வந்து எவ்வளோ டொமேட்டோஸ் வருது. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கடையில் வாங்கின டொமேட்டோ தான் இது. ப்ராப்பராக ஒரு சீடு மாதிரி வாங்கி வளர்க்கலை. கட்டிங் போர்டில் இருந்த அந்த சீட்ஸை எடுத்து நாங்கள் மண்ணில் போட்டு புதைச்சது தான். ஸோ அது வந்து நியர்லி ஒரு 3 to 4 months கழிச்சு தான் இது ஃப்ரூட் வந்து கொடுத்துருக்கு. டிஃப்ரெண்ட் பிளேசஸில் போட்டோம். ஸோ அந்த செடி எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். அதுலேருந்து சின்ன சின்ன பூ வந்திருக்கு. அந்த பூலேருந்து தான் வந்து டொமேட்டோ வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஸ்பாட் நம்பர் 1. இப்படி தான் வந்து தக்காளியோட இது வந்திருக்கு. ஸோ இதில் இன்னும் பூ வரலை. ஜென்ரலாக இதுக்கு வந்து நிறைய சன்லைட், அதாவது 6 hours ஆஃப் சன்லைட் வேணும்னு போட்டிருக்காங்க. இது நம்ம ஸ்பாட் நம்பர் 2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பூ வந்திருக்கு. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கிட்ட காமிச்சுன்னா பாருங்கள், குட்டி குட்டி தக்காளிலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது நம்பர் 3. ஸோ இங்கே ஒரு இது இருக்குது. இது நம்மளோட மொத்த டொமேட்டோஸ். ஸோ இந்த ட்ரஸ்ட் டொமேட்டோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளஸ்டர் மாதிரி வரும். ஸோ கிளஸ்டராக இருக்கிறதுனால அது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் குக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த க்ரீன் கலர் ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா டொமேட்டோ கேஜுன்றாங்க. இது இங்கே டிஃப்ரெண்ட் இதில் நீங்கள் பிளான் பண்ணலாம். ஒன்று வந்து ட்ரையாங்கிள் மாதிரி, இல்லை நார்மல் லேடர் மாதிரி வைக்கலாம், இல்லை கேஜ் மாதிரி வைக்கலாம். ஸோ இதை வந்து பிளான்ட் ட்ரெயினர்ஸுன்ற பேரும் கூட சொல்லுவாங்க இதுக்கு. இது வந்து உங்களோட டொமேட்டோஸ் ஹெல்த்தியாக வளர்கிறதுக்கும் அது மோர் ஆஃப் க்ரீப்பர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ அது ஈஸியாக அது படர்ந்து வளர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இண்டோரில் நீங்கள் வச்சுட்டு, அதாவது இந்த டொமேட்டோ வந்து இண்டோரில் வச்சுட்டு நீங்கள் அந்த இலை வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து இண்டோர் பிளான்ட்டாக வளர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெளியில் வந்து சாயிலில் பிளான் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாட்டட் பிளான்ட்டாக மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் இப்போதைக்கு பண்ணது பார்த்தீங்கன்னா கைண்ட் ஆஃப் மிக்ஸ்ட் ஆஃப் கேஜ் அண்ட் லேட்டிஸ்ன்ற இதில் வந்து நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வந்து ட்ரஸ்ட் டொமேட்டோஸ். எனக்கு வந்து இப்போதைக்கு வந்து ரோமா அண்ட் செரி டொமேட்டோ, இது செரி டொமேட்டோஸ். அண்ட் ரோமா வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெங்களூர் தக்காளி மாதிரி. ஸோ அந்த தக்காளியும் வளர்க்கணும் இப்போ ஆசை இருக்குது. ஸோ இது வந்து நம்ம சிட்னி வெதருக்கு வந்து ஆகஸ்ட் எண்டுலேருந்து 3 மாதம் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஒரு நவம்பர்லேருந்தே நம்மளுக்கு நல்ல பிளான்ட் வந்து முளைக்க ஆரம்பித்து நல்லா வந்துடும். ஸோ இது என்ன ஜான்வரி ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ நம்மளோட ஹார்வெஸ்ட் வந்து இவ்வளோ இருக்குது இப்போதைக்கு. அதே மாதிரி இந்த செடி வந்து கீழே, ஏன்னா தக்காளி வர்றதுனால அதோட வெயிட் தாங்காமல் கீழே விழுந்துடும். இது கண்டிப்பாக இந்த கேஜ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட லிட்டில் ஹெல்ப்பர் இன்னைக்கு இருக்காரு. ஸோ இன்னைக்கு நம்ம லிட்டில் ஹெல்ப்பர் யுகன் இருக்கா. யுகன், டு யூ வாண்ட் டு ஹெல்ப் மீ? டொமேட்டோ எடுக்கலாமா? ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. தக்காளி எடுக்கலாமா? 2 more. We need more. Yeah. இரு நசுக்காத. Tomatoes. This is baby tomatoes. Baby tomato-வா? Yeah. This is bigger. Oh, bigger? Yeah. Oh, God. This was to go to this broken. Yeah. This too much. It boosts the book. It should book. Yeah.
Amma. அது அங்கே வச்சோ. ஓ நோ. Egg. எக்கிலாம் சொல்லக்கூடாது கண்ணம்மா. What is that? அது ரொம்ப நாள் நம்ம அப்படியே விட்டுட்டோமா, அதனால தக்காளி எல்லாம் இதாயிடுச்சு. வச்சோ. Who bake it? அது நேச்சுரலா பிரேக் ஆயிடும். Appa bake it? அப்பா இல்லை, அது ஆட்டோமேட்டிக்கா அப்படி ஆயிடும். Baking it? Oh, what is this baking sauce? Mama, this is bigger. Bigger one? Yep. Actually, bigger here. Oh, oh. Yes, Mama. Pick it. To put it. Mama, okay. Okay. என்னது இது? பூ? Yeah. ஓகே. Just take it. இப்போ வேண்டாம். Anna, need to take tomatoes. We need to take tomatoes. இப்போ எடுத்துட்டோமா tomatoes எல்லாம் நம்ம? அது எங்க Zombies. நோ ஜாம்பிஸ். ஸோ நம்ம தக்காளி எல்லாமே எடுத்துட்டோம். So, நம்மளுக்கு இதெல்லாம் தான் நம்மளுக்கு நல்ல டொமேட்டோஸ். இதெல்லாம் ரொம்ப நாள் செடியிலேயே விட்டதுனால கொஞ்சம் அடிபட்டு கடிச்சு, ஸோ இங்கே நிறைய பேர்ட்ஸ் வருமா, அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு வேஸ்ட்டான தக்காளின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 தக்காளி வேஸ்ட் ஆகிடுச்சு. அது இல்லாமல் நம்ம பையன் என்ன பண்ணிட்டான், 2-3 தக்காளியை பிடுங்கி போட்டான். ஸோ நம்மள்ட்ட இப்போ எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 எஸ் 5 6 7 8 9 10 11 12 மொத்தம் 12 தக்காளி இருக்கு. சொல்லுங்க. 1 2 3 4 5 10 12 tomatoes. What is next? This is tomato on this. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து தக்காளி எவ்வளோ கிலோ இருக்குன்னு வே பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு டேமேஜ் ஆகாத தக்காளி மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கிலோ 35 கிராம்னு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டேமேஜ் ஆன தக்காளியும் எவ்வளோ நம்மளுக்கு வந்திருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 575 கிராம் வருது. ஸோ 1600 கிராம்லேருந்து கிட்டத்தட்ட 2 கிலோ தக்காளி ஒரு சிங்கிள் ஹார்வெஸ்ட்லேயே நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இதான் நம்மளோட தக்காளியோட ஹார்வெஸ்ட். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 12 தக்காளி நல்லா எதுவும் உடையாமல் எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்குது. 7 தக்காளி வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஒன்று வந்து நம்ம செடியிலே விட்டதுனால, அது கீழே படர்ந்ததுனால, அதுக்கப்புறம் பேர்ட்ஸ் வந்து சாப்பிட்டதுனால, அது தவிர்த்து 2 வந்து முன்னாடியே தூக்கி போட்டாச்சு, குழந்தை தூக்கி போட்டதுனால நம்மளுக்கு மொத்தமாக 21லேருந்து 22 தக்காளி வந்து இந்த டைமுக்கு நம்மளுக்கு ஹார்வெஸ்ட்டாக வந்திருக்கு. ஸோ நம்ம செடி நம்ம வளர்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாமே நேச்சுரல், எதுவும் எல்லாமே ஆர்கானிக். மோரோவர் நேச்சுரல்ன்ற சொல்கிறது ஆர்கானிக் சொல்லலாம். எந்த எக்ஸ்ட்ரா பெஸ்டிசைட்ஸோ ஃபர்டிலைசர்ஸ் வந்து அந்த எதுவும் இப்போதைக்கு போடலை. எல்லாமே வந்து இந்த பாட்டிங் சாயில் மிக்ஸும், அதுக்கப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த கவ் மேன்யூரும் தனியாக விற்கிறாங்க. வார்ம் கேஸ்டிங் அண்ட் கம்போஸ்ட் வந்து நம்ம வீட்டிலே செய்யலாம். ஆல் த நேச்சுரல் ஐட்டம்ஸ், நம்மளோட இந்த வெஜிடபிள் தோல் அது இதெல்லாம் வந்து டீகம்போசபிளாக, அதை வச்சு நம்ம கம்போஸ்ட் பின் ரெடி பண்ணி அதுலேருந்து வர கம்போஸ்ட் நம்ம வந்து நம்ம செடிக்கோ அதாவது ஃப்ரூட்ஸோ வெஜிடபிள்ஸ்க்கோ இல்லை ஃப்ளவர்ஸ்க்கோ நம்ம போட்டால் அது நல்லா ஹார்வெஸ்ட் கொடுக்கும். அது வந்து நல்ல நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இது பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே ஆர்கானிக், ஹோம் க்ரோன், எதுவுமே நம்ம வெளியில் வாங்கினதில்லை. அப்போ இது வந்து நம்ம கடையில் வாங்கின வெஜிடபிள்ஸ் வச்சு நம்ம பேசிக் ஃப்ரம் ஸ்க்ராட்ச் மேக் பண்ணது தான் இந்த பிளான்ஸ் எல்லாமே. பிளான்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே, ஃப்ரூட்ஸ் வெஜ்ஜீஸ் வாட் எவர் யூ கால் அஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் until next time it is bye. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டடா.